ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிக்சர் கிரைண்டரில் இந்த ரெண்டு ஃபுட்டையும் வந்து எப்படி கிரைண்ட் பண்ணி அது கூட சென்னாக்கனி வேற பவுட்ரு பண்ணி மிக்சப் பண்ணி நம்ம ஒரு ஃபுட்டு கண்டெய்னரில் போட்டு வச்சு நம்ம கப்பீஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். வாங்க இது எப்படி கிரைண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு க்ரீன் ஃபுட்டு, ஒசாக்காவோட கிரீன். நெக்ஸ்ட் நம்ம ஆப்டிமம், இப்போ இதை கிரைண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு. இது கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு டாப் கவரை பார்த்தீங்கன்னா ஒரு ரவா பதத்தில் வரும். ஒன்று ரெண்டு கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல. நம்மக்கிட்ட இருக்க பெரிய கப்பீஸ் அதில் ஊறினவுடனே சாப்பிட்டுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிக்சர் கிரைண்டில் அரைச்ச அந்த ரெண்டு ஃபுட்டோட பவுடர்ஸும் இங்கே இருக்குது. ரொம்ப அரைக்கக்கூடாது. இது போல் கொஞ்சம் ரவை பதத்தில் இருந்தால் தான் அதுங்களுக்கு ஃபீட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் சென்னாக்குனின்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து நம்ம கருவாடு கடைகளில் கிடைக்கும். நல்ல குவாலிட்டியான சென்னாக்குனி நம்ம வாங்கி அது வெயிலில் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அரைச்சிங்கன்னா இந்த போல் வந்துடும். இதுவும் அது கூட நீங்கள் சேர்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஸ்மெல் பண்ணும்போதே அதுக்கு ஃபுட்டு டைம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சு அது மைண்ட் லெவலில் வந்து ஹாப்பியாகவும் ஹெல்த் லெவலில் அதுக்கு வந்து க்ரோத்தும் கிடைக்கும். ஸோ இது கூட நம்ம எப்பயுமே சென்னாக்குனி இறைவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஃபுட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம். இப்போ நான் ஃபீட் பண்ணும்போது காட்டுறேன், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபுட்டை இந்த பர்பிள் பெரி ட்ராகன் ஃப்ரைஸுக்கு போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்கெல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக அந்த ஃபுட்டை கன்சியூம் பண்ணுறாங்கன்னு. சும்மா இது வந்து நம்ம சால்ட்டு போடுற மாதிரி, குக்கிங்கில் சால்ட்டு போடுற மாதிரி ஒரு ஸ்மால் பிஞ்ச் போட்டிங்கன்னா போதும். இது எல்லா ஃப்ரைஸுக்கும் போய் சேரும். நம்ம பெரிய ஃபுட்டெல்லாம் போட்டால் பெருசுங்க மட்டும்தான் சாப்பிட முடியும். இந்த ஃபுட்டு போகிற மெத்தட்லேயும் ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஃபிஷ் டேங்கில் வந்து வாட்டர் கிளியராக இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த ஃபுட்டு ஃபீட் பண்ணாலும் 10 to 15 minutes தான் உங்கள் டேங்க்கில் வந்து அது இருக்கணும். உங்கள் ஃபிஷ் ஈட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற ஃபுட்டை வந்து 15 minutes ஆஃப்டர் வந்து நீங்கள் எடுத்து வெளியே போட்டுடணும். ஃப்ளோட்டிங் டைப்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாட்டம் ஃபீடு இருக்கிறதுனா இந்த மாதிரி கிராவல்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால் எடுக்க முடியாது. பேர் டேங்க்கில் தான் அது பாட்டம் ஃபீட் பண்ணுற ஃபுட்டெல்லாம் நீங்கள் ஃபீட் பண்ணணும். இந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்பினாச் லீஃப் வந்து கொஞ்சோண்டு பாயில் பண்ணி தான் போட்டோம். இது வந்து 1 டேலேயே உள்ள லீஃப் எல்லாமே காலி பண்ணிச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணி வெளியே போட்டுடணும். ஸோ ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணுன்னா இது போல் லைவ் ஃபுட்டு கொடுக்கலாம். மொயினா நெக்ஸ்ட்டு இந்த ட்ரை ஃபுட்டுலேயே இந்த மாதிரி மிக்சிங் ரேஷியோ பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும், அதே சமயத்தில் ஹாப்பியாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.